தயாரிப்புல லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல உருவாகி உள்ள திரைப்படம் தான் கூலி. இந்த படத்துல ரஜினி சார் ஹீரோ அப்படின்னாலுமே பல மொழிகள்ல இருந்து பல நடிகர்களையுமே கொண்டு வந்து நடிக்க வச்சிருக்காங்க. அதற்கு காரணம் கூலி திரைப்படத்தை பேன் இண்டியன் படமாக வெளியிட்டு 1000 கோடி வசூலா அள்ள வேண்டும் அப்படின்னு பிளான் போட்டிருக்காங்களா. இதற்காக நாகார்ஜுனா, உபேந்திரா, அமீர் கான், ஷௌபின் ஷாகிர் அப்படின்னு ஒவ்வொரு மொழியில இருந்துமே ஒவ்வொரு நடிகரை தூக்கி இருக்காங்க. மேலும் சத்யராஜுமே ஒரு முக்கிய படத்துல நடிச்சிருக்காரு. 30 வருடங்களுக்கு மேல இவர் ரஜினி சாருடன் நடிக்காமல் இருந்தாரு. இடையில சிவாஜி உள்ளிட்ட சில படங்கள்ல வாய்ப்பு வந்த போதும் கூட நடிக்க மறுத்துட்டாரு. இப்போது லோகேஷ் கனகராஜ் அப்படின்றதுனால நடிக்க ஒப்புக்கொண்டிருக்காரு. அதோடு ஷூட்டிங் ஸ்பாட்ல ரஜினி சார் நடிப்பதை பார்த்து யாரு வேண்டுமானாலுமே ஹீரோவாக நடிக்கலாம், ஆனா ரஜினி சார் மட்டும்தான் ஹீரோவாக வாழறாரு அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு. இதனை சமீபத்திய பேட்டியில லோகேஷ் கனகராஜ் அவர்களே சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகுது. இந்த படத்திற்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்காம், அதுவுமே தமிழகத்துடைய ரிலீஸ்ல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்துடைய தமிழக ரிலீஸ் உரிமையை நம்ம உதயநிதி அவர்களுடைய ரெட் ஜெயின் மூவி நிறுவனம் மிகப்பெரிய தொகைக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா. ஆனா சன் பிக்சர்ஸ் அதற்கு ஒத்து போகாததால படத்துடைய ரிலீஸின் போது ஒரு சில பிரச்சனைகள் கிளம்பலாம் அப்படின்ற டாக் தற்போது போயிட்டு இருக்கு. சோ சூப்பர் ஸ்டாருடைய படத்திற்கே பிரச்சனையா அப்படின்னு பலருமே கேள்வி எழுப்பிட்டிருக்க நிலையில சன் பிக்சர்ஸ் அந்த பிரச்சனையை சுமூகமாக முடித்து விடுவாங்க அப்படின்னுமே தெரியுது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.